ஹலோ கைஸ், நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பிஆரில் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் ஆடினு இருக்கோம். இப்போ பார்த்து நம்ம சாரன் அப்புறம் நம்ம ஃபைதல் கூட ஆடினு இருக்கோம் கைஸ். அவங்க பார்ப்போம். பாட்டுங்க நம்ம ரோலர் கோஸ்டரில் போயின்னு இருக்கோம். பார்த்தா இனிமேல் காய்ஸ் கீழே பார்த்தோன்னா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டுக்கு நாக் பண்ணிட்டாங்க காய்ஸ். அவன் அது நம்ம கில்ல எடுத்துகிட்டு இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். திரும்ப அந்த ரோலர் கோஸ்டில் போகலாம். எங்கே நம்ம ஃப்ரெண்டு எனிமே இருக்கான்னு சொல்கிறான். எங்கன்னு எனிமையே காணும். திரும்ப பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு கூட இருப்போம். எதுக்கு நம்மளுக்கு வேர்த்தி வெல்லாத பிரச்சனை. ப்ரோ அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரிவே பண்ணுறா. டே ரிவே பண்ணுறா. வாடா அவனை எங்கே இருக்கான்னு பாரு. அவனுக்கு முடியும் அவனை. ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன்னா ஆடுவேன். நீங்கள் டெலீட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மான்னு ஆடினே இருக்குன்னு. நான் கன் கலெக்ஷன்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கன் கலெக்ஷன் எமோட்ஸ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோ, தனி வீடியோன்னு. இப்போ நான் கிரெனேட் போடலான்னு பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணான்னு அதுக்குள்ளே போனேன். டக்குன்னு குளோவால் உடச்சிட்டான். அதுக்குள்ளே என்ன அடிச்சிட்டான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன நானும் நாக் ஆகிடும், என் ஃப்ரெண்டும் நாக் ஆகிட்டான் ஃப்ரெண்ட். அடுத்தது இன்னும் ஃப்ரெண்ட் ராஜ்பூத் மட்டும்தான் இருப்பான். அவன் யாருனே தெரில, ஹிந்திக்காரன் பிளேயர் அவன். இவன் அப்புறம் பேக் அடித்து ஓடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மட்டும் தான் எங்கள் டீம்மேட்டில் இருக்கான். இவன் நாங்கள் ரிவைவ் பண்ணுன்னு வேணும்னு ரிவைவ் பண்ணாமல் வேறு எங்கேயோ ஓட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் ஒருத்தர் ரிவைவ் பண்ணியிருக்கல தானே. இந்த ஹிந்திக்காரனே நம்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்டு வேற கத்துறான் என்கிட்ட. இவன் எவனோ ஒருத்தனை ரிவைவ் பண்ணிட்டு ஹார்ட்டில் போய் உக்காரல. அதுவும் உக்காரல இவன். அப்புறம் இவன் பூயை அடித்தா ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நல்ல விஷயம் பண்ணான். அது மட்டும் தான் எனக்கு ஏதோ இந்த இவன் கூப்பிட்டதுனால எனக்கு வந்தால் எப்படியும் பூயை அடித்து கொடுத்தான் எனக்கு. அதுக்கு நான் இவன் திட்டாமல் இருந்தேன். அசிங்கமாக திட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இவனை. இப்போ என்ன ரிவைவ் பண்ணியிருப்பான் ஃப்ரெண்ட். யார் மாரியே பண்ணலாம். சோல்டார் போட்டான் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் கடுப்பாயிடுச்சு எனக்கு. வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஜோனுக்குள்ளே போயிடுவான். தலைவலி கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப எங்களுக்கு எதுக்குடா இவன் கூட வந்தோன்னு இருந்துட்டோம் நாங்கள். எனக்கு ஒரு ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் ஒரே புயலாக இருக்குது. இப்போ நம்ம கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில இப்போது இன்ன வரைக்கும். இவன் அப்பப்போ கீழே வேற இறங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணதுனே தெரில நண்பா. நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரலான்னு இருக்கிறேன். 30 ரூபா கோட். ரூம் மேட்ச்சில் யார் ரீடியம் தான் 1 டேப் ரவுண்ட் மட்டும்தான் கைஸ். இப்போ இங்கே இறங்கி மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட். அது கொடுத்தா இந்த ஜீப்லேயே பாட்டு போயின்னு இருக்கான் அவன் பாட்டுக்குன்னு. இந்த ஹிந்திக்காரங்களாம் எதுக்கு தான் வராங்களோ ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன். அதுவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி கடைசியாக ரிவைவ் பண்ணி விட்டான் இவன். இதில் வேறு சார்ஜே இல்லை. என்ன பண்ணுன்னு தெரில ஃப்ரெண்ட். நாங்கள் என்ன நினச்சோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸும் பீக்கில் டாப்பில் இறங்கலான்னு நினச்சேன். இவங்க 2 பேர் கீழே இறங்கிட்டானே. நான் மட்டும் மேலே இறங்கி என்ன பண்ணுதுன்னு தெரியல. நானும் கீழே குதிச்சிட்டேன். அப்புறமா பார்த்தா ஒரு ஸ்குவாடே கீழே இருக்காங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. பார்த்தா ஒரு ஸ்குவாடே கீழே இருக்குது. எனக்கு இங்கே பேராஃபாலுக்கு அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பேராஃபால் டாம்சன் எனக்கு அடிச்சிடும். அதை நாங்கள் இங்கேருந்து அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இவன் ஒருத்தன் நாக் ஆகிட்டான். சரி இவனுக்கு போய் பேக்கப் கொடுக்கல. நானும் கீழே குதிச்சிட்டேன். பார்த்தா ஒரு ஸ்குவாடு எனக்கு தூக்கி வாரி போட்டு. இப்போ வடப்பான் ஃப்ரெண்ட். அவனுக்கு டேமேஜ் கொடுப்பேன். அவன் என்ன பார்க்கல. அவனுக்கு நான் டேமேஜ் கொடுத்துடுவேன். அவன் டேமேஜ் கொடுத்து அவன் லெஃப்ட் எடுத்து போயிடுவான். அவன் இப்போ முன்னாடி ஒருத்தர் வருவான்.
இப்போ நானும் நாக் ஆகிடுவேன். இப்போ என்ன பண்ணனே தெரியல. இப்போ அவன் என் டீம்மேட் அந்த வடக்கன்ஸ் தான் இருக்கான். இந்த வடக்கு பண்ணது ஒரே நல்ல வேறு பூயா அடித்து கொடுத்தான். இப்போ ரிவே பண்ண போவான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எவனோ காரை உடச்சிட்டான். இன்னும் வெறுப்பாயிட்டான் அதில் நான். அப்புறம் இந்த வண்டி கல் மேலே போய் உக்காண்டான் இவன். ஃப்ரெண்ட்ஸ் ஐடி சேல் பண்ணலான்னு இருக்கிறேன். நாங்கள் ஐடி கலெக்ஷன் காட்டுறேன். அப்புறம் நாங்கள் காஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். நான் எனக்கு டக்குன்னு கேம் விட்டு வெளில போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில. நான் இப்போ கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணான்னு வந்தேன். டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ளூக் ஹெட் ஷாட்டா என்ன ஹெட் ஷாட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் சொல்கிறேன் என்ன வரும்போது. என் பேர் வந்து சிஎம் பேட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவன் காரை உடைக்க பார்ப்பான். அவன் காருக்கு வண்டியிலேருந்து ஒடிச்சிருவான். ஓடிடுவாங்க வண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுவாங்க, என்னடா இவன் அடிக்கிறான் தண்டும் மணி பேரா கேவலமாக கத்துறாங்க. இவனை எப்படியே அழுத்தி பிடிச்சிருவான் நாக் பண்ணிட்டு. இப்போ தான் அந்த ஹெட் ஷாட் அடிப்பான். ஃப்ளூக்கா இல்லை ஸ்கில்லா நீங்களே சொல்லுங்கள். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே ஒருத்தருக்கு போவான் பாருங்கள். அவனுக்கு ஃப்ளூக்கா இல்லை ஸ்கில்லா நீங்களே கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரான் பாருங்கள். அவனுக்கு ஃப்ளூக்கா இல்லை ஸ்கில்லா நீங்களே சொல்லிடுவோம். டீம் பை போட் பண்ணிவிடுவான். இன்னும் 7 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 7 பேரையும் எல்லாமே சோலோ தான் போல். 7 பேரும் சோலோ தான். அதுதான் பையன் போய் அடிச்சிட்டான். அங்கே சரியான ஃபைட் நடக்குது. இவன் இங்கேருந்து பார்க்குறான் ஸ்கில்லு கிடைக்குமா கிடைக்காதான். இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு முதல்ல உடைக்கணும். உடச்சிட்டான்யா. இப்போ உடச்சிட்டு அழுத்தமாக பாருங்க. அவனுக்கு டேமேஜ் விழுந்து அந்த மான்ஸ்டர் ட்ரக் உடச்சிட்டல. இப்போது அங்கே 2 பேரும் ஃபைட் நடக்குமா. இவன் கரெக்டாக இவன் விட்டுருவான் ஃபைட் நடக்க. அவ்வளோ இப்போ இதை ஆவிடுவான் RG5. இப்போ இவன் ஏறிடுவா ஃப்ரெண்ட்ஸ். இவன் போய் ஏறி ஒரே MP40 அழுத்திட்டு பூயா அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.